கடன் வாங்காம வாழ்க்கையை நடத்த முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா யாரு பேர்ல கடன் வாங்கலான்னு இருக்கு இல்லையா? யாரு பேர்ல கடன் வாங்கினா எளிமையா கட்டலாம், எந்த காலத்துல கடன் வாங்கினா எளிமையா கட்டலாம். இந்த கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் 100 ரூபாய் கடன் வாங்கினா அந்த காசை வச்சு 1000 ரூபாய் சம்பாதிப்பார். இவங்க வாங்கின கடனுக்காக தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய முதலீடுகளை, தன்னுடைய வண்டி வாகனங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு உருவாகும். எத்தனை பேர்கள் கடன் தொல்லை தாங்காம தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம போய் மாட்டணும்? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதான் நம்ம குறைச்சிக்கிட்டாலுமே அது அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஒரு விஷயத்தில் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட சூழ்நிலை அது கடன் வாங்க வச்சிரும். கடனால் ஒரு வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த கடனையே நம்மளால் அடைக்க முடியும். ஆனால் வளர்ச்சியே இல்லை, நம்ம லாஸை தான் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஆகி நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம கூட இன்றைக்கி உருவே ரேவதி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கடன் சார்ந்த விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி நம்ம கடன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் கடன் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஜாதக அடிப்படையிலையும் சரி, பரிகார வழிபாடுகளும் சரி. ஆனால் நிறைய பேத்துக்கு கடன் குறையவே மாட்டேங்குது, இன்னும் அதிகரிக்க தான் செய்யுது. ஸோ இது எப்படி நீங்கள் ஒருத்தருக்குமே சொல்யூஷன் கொடுக்குறீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கடன் யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது? வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் கடன் தான். ஏன்னா இன்றைக்கி நாடே கடனில் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கடன். இதை எப்போ திரும்ப நம்ம யோசிக்கிறோம்? எல்லாரும் கடன் வாங்கி அதை கொஞ்சம் கட்டிட்டு கட்ட முடியாமல் போய் நமக்கு கடன் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை வருது பார்த்தியா? அப்போ தான் கடன் ஏன் வாங்கணும், நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை எப்போ யோசிச்சிருக்கணும்? வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் யார் பேரில் கடன் வாங்கலான்னு இருக்கு இல்லையா? யார் பேரில் கடன் வாங்கினா எளிமையாக கட்டலாம், எந்த காலத்தில் கடன் வாங்கினா எளிமையாக கட்டலாம், எந்த செயல் திட்டங்களை எப்போ ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணணும். அந்த ஜாதக அமைப்புப்படி நம்ம அந்த வேலையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கடன் கட்டக்கூடிய சிரமம் இல்லாமல் நீங்கள் கட்டி கொண்டு போகலாம். அப்போ யாரெல்லாம் கடன் வாங்கலான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும்தான் கடனை வாங்கணும். அப்போ யாரெல்லாம் வாங்கலாம்? ஒரு ஜாதகத்தில் 2, 6, 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த வருமானத்தை பெறக்கூடிய ஒரு திரிகோண தொடர்பு. இந்த கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் கடன் வாங்குற காசை வச்சு தான் தொழில் பண்ணி லாபம் சம்பாரித்து ஒரு வருமானமாக அழகாக கொடுத்துட்டே இருப்பார். கடன்கிற வலையில் போய் அவர் மாட்டவே மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் தாராளமாக கடன் வாங்கலாம். அதே போல் 6, 11 தொடர்பு இருக்கா? அவர் 100 ரூபாய் கடன் வாங்கினா அந்த காசை வச்சு 1000 ரூபாய் சம்பாதிப்பார். கடனை கூட லாபமாக மாற்றக்கூடிய சக்தி, வில் பவர் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஜாதகர் எத்தனை கோடி வேணால் கடன் வாங்கலாம். ஏன்னா அவர் வாங்குறத மல்டிபிள் பண்ணுறக்குனே இருக்கிறவர். அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மல்டிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவரை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஜாதகம் இருக்கலாம். 6, 2 தொடர்பு இருக்கா? அவர்களும் கடன் வாங்கலாம். ஸோ இந்த ஜாதகர்கள் தாராளமாக கடன் வாங்கலான்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும். சரி, அப்போ யார் வாங்கக்கூடாது அப்படின்னா, பொதுவாக லக்னாதிபதி போய் 6ல் உட்கார்ந்தார்னா எனக்கு யாருடா கடந்துருவான்னு அந்த ஜாதகர் ஓடிட்டே இருப்பார். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கதவை தட்டிட்டு வந்து, சார் கடன் வேணுமா, கிரெடிட் கார்டு லோன் வேணுமா அப்படின்னு தேடி தேடி வந்து லோன் கொடுப்பாங்க. அப்போ கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கிட்டு மாட்டிக்கக்கூடாது. சரிங்களா? பொதுவாகவே மேஷ லக்ன நபர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு கடனோடு வாழ வேண்டுங்கிறது விதிப்பலன். எனக்கெல்லாம் கடனே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ கடனோடு வாழலாம். யார் வாழலாம்? மிகப்பெரிய உபாதை வராமல் நீங்கள் தப்பிக்கணும்னா அப்போ ஒரு கடன் வச்சுக்கலாம். சில ஜாதக அமைப்பு படி சில காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தற்காத்து கொள்வதற்காக ஒரு கடனை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் 6, 8 தொடர்பு யாருடைய ஜாதகத்தில் இருக்குது? அப்போ அவங்க கடன் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை கட்டுவதற்குள் அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது கரெக்டாக அந்த 8ஆம் அதிபதி திசை போது பாருங்கள், அப்போ தான் ஆசையை தூண்டும். நம்ம எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கே போகிறது, நம்ம ஒரு முதலாளி ஆவமேன்னு தோணும். அப்போ கூட இருக்கிறவங்க தான் நம்மளை நல்லா என்ன பண்ணுவாங்க, ஆசையை தூண்டுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அஷ்டமாதிபதி தசாபுத்தி போகும்பொழுது ஆசை தூண்டும். புரியுதுங்களா? அந்த டைமில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா
தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. ஆசையே அழிவுக்கு காரணங்கிற தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அஷ்டமாதிபதி திசையில் ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆசையின் காரணமாக செஞ்சு அதனுடைய பலன் இல்லாமல் சிக்கலை மாட்டிக்கணும். அதே போல் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு போய் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்குள் அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கடனை அன்றைக்கி வாங்கினீங்கன்னா நீங்கள் அடைக்கிறக்குள்ள அந்த சூழ்நிலையை அடைஞ்சு தான் கொடுப்பீங்க. அப்போது கடன் எந்த நாளில் வாங்கலாம், எந்த டைமில் வாங்கலாம்னு பல விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போது இவங்கெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைக்கு ஆளாவாங்க. சரி, அதே 6, 4, 12 தொடர்பு இருக்குது அப்படின்னா இவங்க வாங்கின கடனுக்காக தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய முதலீடுகளை, தன்னுடைய வண்டி வாகனங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு உருவாகும். அப்போ இவர் கடன் வாங்கலாமா? கடன் வாங்கறதுக்கு தகுதியற்ற நபர், அவர் கடனே வாங்கக்கூடாது. இதை விட சிறப்பம்சமானவங்களாக இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? குருகேது, சனிக்கேது, குரு ராகு, சனி ராகு. இந்த கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடக்குதுன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய தகுதிக்கு மீறிய கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க. நம்ம கடனை நீ வாங்கக்கூடாதுன்னு எப்போ தெரியுமா யோசனை வரும்? பல லட்சங்களை வாங்கி கடனாகி லாஸ் ஆகி தெரிஞ்சவங்ககிட்டையெல்லாம் வாங்கி உள்ளே போட்டு இனி கடன் கொடுக்குறக்கு ஆளே இல்லைன்னு ஒரு நிலைமை வரும் பார்த்தியா? அப்போ தான் நம்ம கடன் வாங்கியிருக்க கூடாதோ, இனிமேல் கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை வர ஆரம்பிக்கும். அதனால் இதை ஆரம்ப நிலையிலேயே சுட்டி காட்டுறோம். குருக்கேது சனிக்கேது இருக்கா, இங்கே பாருப்பா, நீ கடன் கிடைக்கும், நீ கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் ஒரு எல்லையில் வச்சுக்கோ. நீ கிடைக்குதுன்னு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னோட தகுதிக்கு மீறின உன்னோட சொத்தோட 2 மடங்கு கடன் நீ வாங்கிடுவேன். அது கட்ட முடியாமல் நாளைக்கு கடன்னு சொல்லக்கூடிய கடலில் மூழ்கிடுவேன் அப்படின்னு அழகாக சொல்லலாம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பெரும் பள்ளத்தில் விழுகிறதுல நம்ம அழகாக தற்காத்து கொள்ளணும்னா அந்த ஜோதிட சாஸ்திரத்தினால மட்டும்தான் முடியும். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்யலாமா, இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாமா, இவர் பேரில் கடன் வாங்கலாமா, அந்த கடன் வாங்கினா வருமானமாகவும் லாபமாகவும் மாறுமா, இல்லை கடன் வாங்குவதால் அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா, இந்த கடனுக்காக என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா? சும்மாவா சொன்னாங்க? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கடன் பட்டருடைய நெஞ்சம் எப்படி கலங்கி நிற்குன்னு தெரியுமா? எத்தனை பேர்கள் கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு வலி வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த கடன் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா பெரியவங்க தற்கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, அந்த குழந்தைகள் அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிது. அப்போது எதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம போய் மாட்டணும்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாலே என்னுடைய ஜாதகம் பார்க்க வந்த ஒரு அன்பர், நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம், உடனடி கடன் நிவர்த்தி பரிகாரங்கள்னு சொல்லி பேசியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் 15 வருஷமாக ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தை இல்லை, எங்களுக்கு கடன் தொலை தாங்க முடியல, 2.5 கோடி ரூபாய் கடன் இருக்குது, நாங்கள் சூசைட் பண்ணுற நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் யதார்த்தமாக தள்ளணும், உடனடின்னு வந்த நாட்டிக்கு கேட்கலான்னு பார்த்தோம், ஆனால் நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறோன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன ஒரே விஷயம், ஒரு 5-6 வழிபாடு பரிகாரங்களை சொன்னோம். ஆனால் நாங்கள் சொல்வது பெரிய விஷயம் இல்லை, அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், அதில் தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்மணி அதுவையெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு சரியாக 8 மாதம் கழிச்சு எனக்கு தொடர்பு கொண்டாங்க. பூர்வீக சொத்து விற்கலைன்னு சொன்னாங்க, அதுக்கும் வழிபாடு நம்ம கொடுத்துருந்தோம், அதையெல்லாம் முறையாக பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி தொடர்பு கொண்டு அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில் மட்டும் உங்களோட பேசலுதுன்னா இன்றைக்கி என்னுடைய நிலைமை வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும், தவறான முடிவு எடுத்திருப்போம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி செய்தோம், பூர்வீக சொத்து கைக்கு வந்துச்சு, அதை விற்றோம், இன்றைக்கி 1.5 கோடி ரூபாய் கடனை அடைச்சிட்டோம், இன்றைக்கி நான் மன நிறைவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய சந்தோஷம் அதில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தவங்களாம் நம்ம சொன்ன வார்த்தையை இவங்களை காப்பாற்றிருக்கு. வார்த்தையை விட அவங்க அதை முறையாக செஞ்சாங்கங்கிறதா உண்மை. அதே போல் அந்த சூழ்நிலையில் அவங்க சொன்னதை சரியாக செஞ்சாங்க. 1.5 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை இல்லையா? 8 மாதத்தில் அவங்க அந்த கடனை அடைச்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அத்தனை விஷயங்களையுமே சுட்டி காமிச்சோம். அதிலிருந்து நகை எப்போ வைக்கலாம், நகை எப்போ மீட்டு எடுக்கலாம், ஒருத்தருக்கு எப்போ பணத்தை கொடுக்கலாம், எப்போ வாங்கலாம், எப்போ டெபாசிட் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையுமே நம்ம இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த டைம் செய்யுங்க, இந்த கையில் இவர் கையில் பணம் வாங்காதீங்க, இந்த நட்சத்திரர்கிட்ட பணத்தை கொடுத்து வைங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்து அவங்க ஒரு 8 மாத கால அளவிலேயே பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டாங்க. அதனால் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். சரிங்களா? அப்போது நீங்களும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த நேரத்தில் எதை செய்யலாம் அப்படிங்கிற சரியாக தெரிஞ்சுக்கணும். யார் பேரில் கடன் வாங்கக்கூடாதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்றைக்கி லோன் கிடைக்கும், ஏன்னா லோன் கிடைக்கிறது வாங்குறது 2 நிமிஷம் வேலை தான். ஆனால் அது வாங்கினதுக்கப்புறம் கட்டுறதுக்குள்ளார நீங்களும் சிரமப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் திறந்து
குடும்பமே ஒரு மோசமான சூழலை காட்படும். அதனால் கடன் வாங்குவதற்கு முன்னாடி யார் பேரில் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும் பொழுது அந்த கடனை வாங்கின கஷ்டமே தெரியாமல் அழகாக கட்டி முடிச்சிடலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ வந்து கடன் வந்து அடைச்சிட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கடனே வாங்க சொல்கிறீங்க. ஸோ எந்த நேரத்தில் வந்து அடைக்கலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள், சூட்சும வழிபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2-11ஆம் அதிபதியோட தசாபுதி நடந்தால் கண்டிப்பாக கடன் வாங்கினா அடைச்சிடுவீங்க. ஏன்னா அது வருமானத்துக்குரிய பாவகமும் லாபம் பணபரஸ்தானங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கப்போ அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும் பொழுது கண்டிப்பாக பணத்தை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் ஒரு குளிகை நேரத்தில் கடன் வாங்குறீங்க, குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் திரும்ப திரும்ப நிகழும். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் கடன் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடிய நிகழ்வும் சரியில்லை. செவ்வாய்க்கிழமை வாங்குற காரியம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை கடன்காரராகவே வச்சுருக்கோம். அப்போ செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம், கடனை அடைக்கலாம். குளிகை நேரத்தில் என்ன பண்ணலாம், கடனை வாங்கக்கூடாது, கடனை அடைக்கலாம். அதே போல் யமகண்ட நேரமா அப்படின்னு பயப்பட வேண்டாம், அது சூப்பரான நேரங்க. நம்ம பிரச்சனைகளை எல்லாம் யமனை போன்று வதம் செய்து நம்மளை வாழ்விக்கக்கூடிய சூப்பரான டைம் தான் யமகண்ட நேரம். நீங்கள் யமகண்ட நேரத்தில் கடன் வாங்கினாதான் பிரச்சனை, கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் அவர்கிட்ட கடனே வாங்க மாட்டீங்க, அதோடு அந்த கடன் வேறு இருந்து போயிடும். அப்போ யமகண்ட நேரத்தில் நீங்கள் ஒருத்தர் ஒரு 50,000 வாங்கியிருக்கீங்க, என்னால் 50,000 கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டாம், ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைங்க. அவர் 1000 ரூபாய் வாங்க மாட்டாருங்க, மொத்தமாக தான் வாங்குவார், பரவாயில்ல, அவரோட பேரை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அவருக்காக இந்த யமகண்ட நேரத்தில் 1000 ரூபாய் நான் பணத்தை கொடுக்குறேன்னு எடுத்து பேப்பரில் மடிச்சு வைங்க. அப்படி ஒவ்வொரு யமகண்ட நேரம் வரும் பொழுதும், ஒவ்வொரு செவ்வாயுரை வரும் பொழுதும், மைத்திர மூர்த்தம் வரும் பொழுதெல்லாம் அந்த பணத்தை எடுத்து வச்சு ஒரு தொகையாகும் பொழுது கொண்டு அவர் கையில் கொடுங்க. பேங்க்கில் லோன் கட்டுறீங்களா, பேங்க்ல இருந்தாங்க எடுப்பாங்க, பரவாயில்ல, லோனுக்கான தொகையை அந்த டைமில் கொண்டு டெபாசிட் பண்ணுங்கள். சேவிங்காக வைக்கிற டெபாசிட்டை போய் யமகண்டத்தில் போடக்கூடாது. கடன் அடைப்பதற்கான இஎம்ஐ டியூ கட்டுறீங்க, அந்த பணத்தை கொண்டு போய் அந்த யமகண்ட நேரத்தையோ குளிகை நேரத்திலேயே கட்டும் பொழுது நீங்கள் அந்த கடனை எளிமையாக விரைவில் அடைச்சி முடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கடனை அடைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அடைச்சி முடிச்சிடலாம். அதே போல் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா அந்த டைமில் தான் கடன் வாங்கணுங்கிற ஆசை ரொம்ப அதிகரிக்கும், அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வைக்கும். இப்போ நம்ம உதாரணமாக பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போது கோச்சார ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் போயிட்டுருக்கார். அப்போ ராகு பகவானுக்கு கன்னிராசி இல்லையா, கன்னிராசிக்காரங்களுக்கு 6ல் ராகு போகிறாரு. இந்த டைமில் கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் அதிகமான கடன் அல்லது உடல்நல பாதிப்புகள் அல்லது தேவையில்லாத நண்பர்களே பகைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திச்சிருப்பார். அப்போது இந்த மாதிரி காலத்தில் கடன் வாங்க தூண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சுதாரிச்சுக்கணும். இந்த நேரத்தில் நமக்கு இப்படி தான் இருக்கும், இந்த 1.5 வருட காலங்கள் நம்ம அளவாக லிமிட்டுக்கு தான் வாங்கணும்னு அந்த டைமில் பெரிய பட்ஜெட் பிளான் போடக்கூடாது. 6ல் கேது இருக்கா, ரொம்ப சூப்பர், என்ன கடன் வாங்கினாலும் அடைச்சிடுவீங்க, கடன் பெரிய அளவில் வளர விடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 2-11 தொடர்புடைய தசாபுத்திகள் போகும் பொழுதும் நீங்கள் அதை கடன் வாங்கினா அடைச்சலாம். வாங்கிட்டனே அப்படின்னா நம்ம சொன்ன நேரங்களில் கடனை அடைக்கும் பொழுது அழகாக கடனை அடைச்சு நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடலாம். ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா ராசி எல்லா லக்னத்துக்குமே வந்து பொருந்தும் இல்லையா? ஸோ ஒரு ராசிக்கும் லக்னத்துக்குமே வந்து பரிகாரம் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க ஜாதக அடிப்படையில் அது வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பதிகங்கள் வந்து படிக்கலாம்? பொதுவாக நான் முதலே சொன்னோம்னா பதிகங்களே பரிகாரம் சொல்லிட்டு, ஸோ அதனுடைய அடிப்படையில் எனக்கு உயிர் போகிற நிலைமையில் கடன் இருக்கு முருகா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பாடலை தினந்தோறும் தீபமேற்றி வைத்து ஒரு 3 முறை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வரி பாடல் தான். இந்த பாடலை தவறாமல் 3 முறை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கள். கடனிலிருந்து மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அனுபவ ரீதியாக நாம் இதை பண்ணி பார்த்துருக்கோம், அதனால தான் சொல்கிறோம். அதே போல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரே பரிகார வேலை செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லக்னத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு பாவகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு, ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வைகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் 12 லக்ன நபர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதமான கோவில்கள், தானம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பரிகாரங்கள்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னொரு பதிவில் பார்ப்போம். உங்களுக்கு தேவைங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய லக்னத்துக்கு என்ன வழிபாடு செய்வதன் மூலயமா கடனை குறைக்கலாம், என்ன பொருளை தானம் கொடுக்கணும், என்ன பொருளை தானம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் முதலே சொன்னேன், எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சு தான் பிரச்சனையில் மாட்டியிருப்போம். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது உங்களுடைய கடன் மட்டும் இல்லை, உடல் உபாதைகளிலிருந்தும் தப்பிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ கடன் அப்படிங்கிறதே கடனும் நோயும் ஒன்னோடொன்னு இணைஞ்சதான். இந்த கடனில் பாதிச்சாலே நோய்ங்கிறது வந்துடும், சரிங்களா? எல்லாமே 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதான். அப்போ எந்த மாதிரியான நோய் வரும், எந்த காலகட்டத்தில் வரும், அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சர்ஜரி இந்த காலத்தில் செய்யலாமா வேண்டாமா,
மருத்துவமே போதுமா, யாருக்கு சித்த மருத்துவம், யாருக்கு ஆயுர்வேதம், யாருக்கு ஆங்கில மருத்துவம், யாருக்கு எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே இந்த 6ஆம் பாவகம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கடனில் சிக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வாழலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற நிலைமை வரைக்கும் போகிறது உண்டு. ஸோ இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் ஜாதகத்துலேயும் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க வளமுடன்.